தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம், தக்காளி 4 தக்காளி, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு வதக்கி தக்காளி வேகிற அளவுக்கு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு விட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். பாசுமதி ரைஸ்னால் 1.25 தண்ணி விட்டுக்கோங்க. நான் சாப்பாடு அரிசினால் 3 கிளாஸ் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அரிசியை போட்டுட்டு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விடுங்க. பாசுமதி ரைஸ்னால் 1 விசில் போதும். இது சாப்பாடு ரைஸ்னால் நான் 3 விசில் விட்டுருக்கிறேன். என்னோடய ஸ்டைலில் தக்காளி பிரியாணி நான் செய்திருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.